சரி, மைண்ட் வாய்ஸ்ல ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. உங்க காதுல விழுதா இல்லையாக்கா? கொஞ்சம் வந்துச்சா? நீங்க யூத்து யூத்து யூத்துன்னு சொல்லிட்டு நீங்களே இப்போ பாட்டி மாதிரி இருக்கிறீங்களே, ஒரு ஆக்ஷனோட எங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாங்களும் ஆக்ஷனோட பாட்டு பாட போறோம் அப்படின்னு அவங்க மைண்ட் வாய்ஸ்ல சொல்றது எனக்கு கேட்டுச்சு. அப்படிதான் ஆக்ஷன் போடுறேன். போடலாமா? இப்போ இந்த தம்பி மாதிரி வந்து போடுவாங்க, நம்ம பார்த்துட்டே இருக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம்? என்ன பண்ண போறோம்? சரி, நம்ம எல்லாம் உற்சாகமா ஆக்ஷன் பண்ணோம். எனக்கு இப்போ என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, இங்க வந்தோடனே தாவீது ராஜா, பெரிய ராஜா இல்ல, யோசித்து பாருங்க. ஆனா உடன்படிக்கை பெட்டி வரும்போது அவர் யாருக்காகவும் வைக்கப்படலை. அவர் நடனமாடி ஆண்டவர் ஸ்தோத்தரிச்சார். நம்ம ஒரு ரொம்ப யோசிக்காம வந்து போனேன். உங்களெல்லாம் நான் எப்படி நினைக்கல. சரியா, நாங்கள் இங்கே வந்ததுலாம் பாட்டு பாடணும்னு யோசிச்சோம். இல்லைன்னா நாங்கள் இந்த பாட்டெல்லாம் எடுத்துட்டு மாட்டோம், பாடியிருக்க மாட்டோம். இந்த நாளில் உங்கள் கூட கொஞ்சம் சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் பாண்டி சொல்லி கொடுத்தாங்க. சில தானியங்கள் போல நீங்கள் என்ன செய்யணும், பாவத்தெல்லாம் என்ன செய்யக்கூடாது, மேற்கொள்ள கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தானியல் போல நீங்கள் என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்கணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படிதானே? இப்போ நம்ம பைபிள்ல இருந்து அதே போலதான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை, 3 காரியம் நான் உங்களுக்கு ஆர்டர் பேச சொன்ன காரியத்தை நான் பேச போறேன். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு எது பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். இப்போ நம்ம தலையை தாழ்த்தி இந்த வார்த்தையை என் கூட பேசுங்க. ஏசப்பா, நீங்க பல விதத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் என்னோட பேசணும், நீங்க என் கூட பேசுங்க. நிறைய காரியம் இன்னைக்கு நீ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். நிறைய காரியம் இந்த இடத்துல உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இப்பவும் ஏசப்பா அவங்க கூட பேச போறாங்க. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையில, எப்படிப்பட்ட வழியில இருந்து நீ இந்த இடத்துக்கு வந்த, ஒருவேளை உங்க அம்மா அப்பா கண்டிப்பா நிமித்தமா, கண்டிப்பா நீ போகணும்னு சொல்லியிருந்தது நிமித்தமா வரக்கூடாதுன்னு நினைச்சேன், நீங்க கொண்டாந்து வச்சுட்டாங்க நீ நினைச்சு கூட நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட பேச போறாரு. நீ நிறைய காரியங்கள் அர்ப்பணிக்க வேண்டியது இருக்கு, நிறைய காரியங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் ஏசப்பா உன்னை இந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்காங்க. தம்பி தங்கச்சி, நீங்க இந்த நேரத்துல ஏசப்பா என் கூட பேசுங்க. என் சின்ன இதயத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஏசப்பா தகப்பனே, இந்த வெளிக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா ஒன்றுமே இல்லை தகப்பனே, நாங்கள் அடுவதே இந்த வார்த்தை தகப்பனே நாங்கள் விதைப்பதற்காக வந்த ஒரு உழவனை போல அந்த இடத்துல இருக்கிறோம் ஐயா. அப்பா, நீங்க இவர்களுடைய இருதயத்துல அடுவே அந்த வேத வசனம் விழுந்து அது முளைக்காமல் போகாதபடி அப்பா அவைகள் 30, 60, 100 விலை கொடுக்கும்படியாக கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. என்னை நீங்க மறைத்து கொள்ளுங்க. நீங்க இந்த பிள்ளைகளோடு பேசுங்க இயேசுவின் மூலம். ஆமென். சரி, எல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா இல்லையா? கொஞ்சம் இப்ப தூக்கி பார்க்கலாம். சரியா? இல்லைன்னா ரொம்ப அழகா பாடணும் இல்ல, அழகா நிறைய காரியங்களை நம்ம என்ன செஞ்சுட்டோம், கத்துக்கிட்டோம். பலூனை உடைச்சோம், நிறைய காரியங்களை நம்ம கத்துக்கிட்டோம். இப்போ பைபிள்ல கையில எடுத்துக்கலாம். சரியா? சரி, இந்த பைபிள்ல நிறைய பேரை குறிச்சு, இந்த வாலிப பிள்ளைங்களா இருக்கிறவங்களை குறிச்சு நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம் இல்ல. எல்லாரும் நானும் யோசிச்சேன், கிதியோனை குறிச்சு உங்கள்கிட்ட பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். கிதியோனை பத்தி தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா நான் ஜோ பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு பல விதத்துல மாம்சத்துல நான் உணர்ந்தேன். பல விதமா நான் யோசிச்சேன், இப்படி பேசினா நல்லா இருக்கும், இப்படி பேசினா நல்லா
அப்படியேதான் இந்த மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படியே நான் பல இடத்துல மாம்சத்துல யோசித்தேன். ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை 3 விதமா, நீ ஒரே மனுஷனை வச்சுதான் நீ பேச போற, 3 காரியத்தை அந்த மனுஷனை குறிச்சு நீ பேசு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது எனக்காக, யாருக்காக அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டு போறேன். சரி, அவங்க வேதத்துல எடுத்துக்கோங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுத்து கையில வச்சுக்கோங்க. எல்லாரும் பைபிள் வச்சிருக்கோங்க, எல்லாம் பைபிள் ஓபன் பண்ணணும். சரி, அந்த வேதம் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு. இது எப்படி இருக்கு தெரியுமா? வெளிச்சமா. அந்த வேதம் உன் பாதைக்கு எப்படி இருக்குமா? வெளிச்சம். அப்ப இந்த வேதத்தை நம்ம மறக்கலாமா? சொல்லுங்களேன். மறக்க கூடாது. சரியா? சரி, இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்துல ஒரு அன்னை பேரு இருக்கு. யார் பேரு? டக்குன்னு சொல்லுங்க. யார் பேரு? நிக்கோதேமு. இந்த நிக்கோதேமு அன்னையை குறிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க தமிழ்மார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய நேரம் நம்ம எல்லாரும் பைபிள், நானும் உங்களை மாதிரி இருக்கும்போது இந்த நிக்கோதேமு குறிச்சு என்ன செய்ய மாட்டேன், வாசிக்க மாட்டேன். புரியாது அப்படிதானே? அக்காக்கெல்லாம் தெரியும் தானே? இந்த சாப்டர் வாசித்தோம்னா நிக்கோதேமு பத்தி சும்மா ஏதோ அவர் ஏதோ கேள்வி கேட்காருன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரம் கடந்து போயிருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட 3 காரியம் சொல்ல போறாரு. ஒண்ணு என்ன தெரியுமா? அர்ப்பணிப்பு. இந்த நிக்கோதேமு அன்னையோடைய அர்ப்பணிப்பை குறிச்சு நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அந்த யோவான் 3ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பிரசங்கம் பண்ணதுக்கு வரல, உங்கள்கிட்ட நான் என்ன செய்யல, பிரசங்கம் பண்ண வரல. நீ இந்த வசனத்தை என்ன செய்யணும், பார்க்கணும். ஒண்ணு ஆண்டவர் எதிர்பார்க்காரு நிக்கோதேமு மாதிரி. நிக்கோதேமு ஒன்ன மாதிரி தான் பெரிய படிப்பாளி தான். அவரு நல்ல படிச்சவரு, நல்ல பணக்காரர். ஆனா அந்த நிக்கோதேமு பாருங்க, அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன். ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, அற்புதங்களை. அப்படிதானே? இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல பிசாசு என்ன செய்யலாம், அற்புதங்களை செய்தேன்னு சொல்றான். ஆனா அது நிலை இல்லாத ஒரு காரியம். ஆனா இந்த இடத்துல நிக்கோதேமு சொல்றாரு ஏசப்பாவை பார்த்து. இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் ஆழமா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பின்னாலெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நிக்கோதேமு ஒரு பெரிய அதிகாரின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஏசப்பாவுடைய வயசு கூட உள்ளவர். ஏசப்பாவோட வயசு கூட உள்ளவர். ஏசப்பா 33 வருஷம் உயிரோட இருந்தாங்க. அப்படித்தானே? அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல இந்த நிக்கோதேமு ஒரு பெரிய அதிகாரி, ஏசப்பாவோட என்ன செஞ்சவரு, வயசு மூத்தவர். அவர் என்ன பண்றாரு, ஒரு நைட்டு போய் அவருக்கு ஏசப்பாவோட என்ன செய்யறாரு, பேசுறாரு. அப்போ ஏசப்பா சொல்றாங்க பாருங்க, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இதே நிக்கோதேமுக்கு அவருக்கு ஒரு யூதர், அவருக்கு வேதம் கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கும். ஆனா ஏசப்பா அவரை பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்யணும், மறுபடி பிறக்கணும். நீ இங்க இந்த இடத்துல வந்திருக்கீங்க, சண்டே ஸ்கூல் போயிருக்கீங்க, நிறைய டிபிஎஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க, இந்த மாதிரி பிரேயர்ஸ்லாம் நீங்க வந்துட்டு இருப்பீங்க. இப்படிலாம் நீங்க வந்தீங்கன்னா எங்க போக முடியாது, சொல்லுங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. நானும் ஒன்ன மாதிரி தான் எல்லா கேம்பும் அட்டெண்ட் பண்ணிருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியும். சண்டே ஸ்கூல் எடுப்பேன், டிபிஎஸ் எடுப்பேன், ஒன்ன மாதிரி உள்ள கேம்ப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவேன். ஆனா என் வாழ்க்கையும் இயேசுப்பா வாழ்க்கையை விட்டு தூரமா தான் இருந்துச்சு தம்பி தங்கச்சி. உண்மையா சொல்றேன். நிறைய நேரம் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒப்பு கொடுப்பேன். அந்த கேம்பஸ் விட்டு வெளியில போன உடனே பழைய குருடி கதவை தரேன். ஆமா, உண்மையாங்க நம்மளும் அப்படிதான். இந்த இடத்துக்கு வரோம், அர்ப்பணிக்கணும். நம்ம என்ன செய்வோம், இசப்பான டிவி பார்க்க மாட்டேன், நான் போய் சொல்ல மாட்டேன், அம்மாவுக்கு கீழ்படுறேன், அப்பாவுக்கு கீழ்படுறேன், அதை செய்வேன், இதை செய்வேன். ஆமா, வெளியில போனோடனே அடுத்த நாளே அவங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் கடைக்கு போயிட்டு வாடா. எனக்கு என்னால ₹1 இப்ப எவ்வளவு தெரியல பேக்கெட் பண்ணி இல்ல, இந்த தம்பி விட்டு சிரிக்காங்க. உண்மையாதான் நம்ம என்ன செய்வோம், நீங்க ₹1 தந்தீங்கன்னா நான் கடைக்கு போறேன். இன்னைக்கு ₹100 ரொம்ப லேசான ஒரு காரியம் ஆகி போச்சு இல்ல. நீங்க ₹100 தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரேன் மாமி, இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல. இந்த நிக்கோதேமு பாருங்க, இயேசுப்பா சொன்ன உடனே அது என்ன அப்படின்னு
அப்படின்னு அவர் கேட்கிறாரு பாருங்க. நீ அதாவது இயேசுப்பா வெள்ளைக்கு அவங்களுக்கு சொல்றாங்க, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், நீ என்ன செய்யணும், ஆவியினால பிறக்கணும். ஒருவேளை நீங்க உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருப்பாங்க, சர்ச்சில் கொடுத்துருக்காங்கல்ல. ஆனா நீங்க அது மாம்சத்துல நீங்க உங்க சர்ச்சில் நீங்க எடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் என்ன செய்யலைனோ வளரல, அப்படியே தான் இருக்கும். உன்னை போய் நீ உங்க சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, டேய் இன்னைக்கு நான் இந்த ஸ்டோரி சொல்லி கொடுத்துருக்கேன், நீ இந்த மாதிரி என்ன செய்யணும், வாழணும். இந்த அக்கா ஒரு அக்கா பேர சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த அக்காவை போல நீங்க எல்லாருக்கும் ஏசப்பா பத்தி என்ன செய்யணும் சொல்லணும் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா? எத்தனை பேருக்கு சொன்னீங்க? எத்தனை பேருக்கு சொன்னீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க பக்கத்து வீட்டுல நீங்க ஆடுறவங்க கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? நம்மளும் நிக்கதேவானே மாதிரி தான். ஏசப்பா கிட்ட கதை கேட்போம், எல்லாம் பண்ணுவோம், ஆனா அர்ப்பணிக்க மாட்டோம். ஆனா ஏசப்பா சொன்னாரு, நீ மறுபடியும் பிறக்கணும். எப்படி பிறக்கணும்? தாய் மறுபடியும் போய் ஒரு அம்மாவுடைய கர்ப்பப்பையில உருவாகி பிறக்க முடியுமா? இனி நீங்க பிறக்க முடியுமா? முடியாது. அப்படித்தானே? உலக பிரகாரம் முடியாது. ஆனா ஆவிக்குள்ள நீயும் நானும் உணர்வு அடையணும். உன் இருதயம் இருக்கு பாரு, சின்ன இருதயம் தான். ஆனா வேதம் சொல்லுது இது திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா. ஆனா இந்த நிக்கோதேம் அண்ணன் பாருங்க எப்படி உணர்வு அடைகிறாங்க. 16வது வசனம், யோவான் 3:14. எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம், சொல்லலாமா? எத்தனை பேர் நித்திய ஜீவனை அடைஞ்சிருக்கோம்? எத்தனை பேர் அந்த அன்பை உணர்ந்திருக்கோம்? இயேசுவோட அன்பை உணர்ந்திருக்கீங்களா? எனக்கு அது உணர்ந்திருக்கீங்க. தம்பி தலையை வேகமா ஆட்டலாம், சொல்ல முடியாது. அவன் கூட இயேசுவா பேசிருக்கலாம். நம்ம எத்தனை நேரம் பேசுறோம், நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் சொல்லுவோம், ஆனா நம்மளால இருக்க முடிய மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? இயேசுவோட அன்பை நம்ம என்ன செய்யல, உணரல. இங்க இந்த நிக்கோதேம் அந்த வசனத்துல பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்ய மாட்டான். சொல்லுங்க, நீங்க ஏசப்பாவை நம்பி விசுவாசிச்சீங்கன்னா நீங்க கெட்டு போவீங்களா? நீங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்படியாம இருப்பீங்களா? இல்ல நம்ம இந்த மொபைல் போன் இருக்கு பாரு, நம்ம வாழ்க்கையை கெடுத்து சீரழிக்கிறதே இந்த ஒன்னே ஒண்ணுதான். காலையில் எழும்புன உடனே ஜோம் பண்ணுவாங்க முன்னால பிள்ளைங்க எல்லாம். இப்ப என்னது, எப்படா வாட்ஸ்அப்ல என்ன பார்ப்போம், யார் என்ன அனுப்பியிருக்கா, என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம லைக் பண்ணணுமா, ஷேர் பண்ணணுமா, கமெண்ட் பண்ணணுமா, இதுதான். இதை கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், ஏசப்பா கூட இருக்கணும்னா இதை கொஞ்சம் தூர வைக்கணும். ஏசப்பா அன்பை உணரணும்னா இதை என்ன செய்யணும், சொல்லுங்க. நீங்க பேசணும்னா நான் பேச மாட்டேன், நீங்க சொல்லுங்க தம்பி இதை என்ன செய்யணும், தூர வச்சிருக்கீங்க. சோத்ரம். சரி, இந்த நிக்கோதேம் அண்ணே ஏசப்பா கிட்ட தன்னை அர்ப்பணிச்சாரு. எப்படி அர்ப்பணிச்சாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தறி. எவ்வளவாய் அளவு இல்லைங்க அவர் அன்புக்கு. அவர் அன்பை நீங்க எனக்காக நினைச்சு பார்த்துருக்கீங்களா? நினைச்சு பார்த்தா கண்ணீர் வடிக்காம யாராலையும் இருக்க முடியாது. அவர் அன்பு அவ்வளவு பெருசு. மனுஷங்க அன்பெல்லாம் இருக்குது உங்களுக்குமே கிடையாதுங்க. அவங்க நீ சொல்லுவாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் உன்னை ரொம்ப நேசிக்கப்பா, டேய் மச்சான் நீ எதுக்கு கூப்பிட்டாலும் வர வேண்டாம், உனக்கு நான் என்ன செய்வேன், ஜீவனையே கொடுக்க மாப்பிள்ள அப்படிமா. ஆனா உனக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி பாரு, ஒருத்தரும் வர மாட்டாங்க. தம்பி தங்கச்சி உன் வாழ்க்கையில யாருமே வர மாட்டாங்க. உண்மையே நாங்கள் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்க வீட்டுல ஒரு ஃபேமிலி, கூட்டு ஃபேமிலி. தாத்தா எங்க பாட்டி கிடையாது, அதனால எங்க அம்மா தான் எல்லாமே எங்க வீட்டுல. நல்லா கவனிச்சுக்கோ தம்பி, உனக்காக தான் நான் சொல்றேன் இந்த காரியம். ஒரு நாள் எங்க அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட். எங்க அப்பா டிரைவர், பஸ் டிரைவர். ஒரு ஆக்சிடென்ட்ல 2 காலும் உடைஞ்சு போச்சு. கூட ஒன்னா இருந்த தம்பி தங்கச்சி தான், அப்பா தான், கூட இருந்தவங்க தான் எல்லாரும். டேய் இவனுக்கு 2 காலும் உடைஞ்சு போச்சு, இவனுக்கு 4 பிள்ளைங்க, இனி இவனால என்ன செய்ய முடியாது, நமக்கு பாடுபட்டு போட முடியாது, சோறு பொங்கி போட முடியாது. வான் கூட்டிட்டு எங்க தாத்தா அவங்க பிள்ளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு வேளை சாப்பாடு
சாப்பாட்டுக்கு தம்பி? குட்டி பிள்ளைங்க. நான் 5ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன். ஏன்னா அப்போ என்னை விட நான் மூத்த பொண்ணு, மீதி 2 தங்கச்சி, ஒரு தம்பி. சின்ன சின்ன பிள்ளைங்க. என்ன செஞ்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. பிச்சை மட்டும்தான் நாங்கள் எடுக்கல. எல்லாரும் எங்களை உதறிட்டு போனாங்க. ஆனா தேசப்போடைய அன்பு மட்டும் எங்களை என்ன செய்யல. ஒரு நாள் இது வரைக்கும் யாரெல்லாம் எங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ, 3 பெண் பிள்ளைங்கன்னு யாரெல்லாம் பேசினாங்களோ, அவங்க முன்னால தேவன் எங்களுடைய தலையை என்ன செஞ்சாரு? உயர்த்தினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அவரால் முடியும். அவர் அன்புக்கு ஈடானது இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை. அதை யார் உணர்ந்தா? இந்த நிக்கோதேமனை உணர்ந்தார். அதனாலதான் அவர் சொல்றாரு, அவர் இயேசுப்பா கிட்ட அவருடைய எல்லா உபதேசங்களையும் இயேசுப்பா கிட்ட எப்போதும் அவர் எப்பெல்லாம் இந்த இயேசுப்பா வந்து இந்த நிக்கோதேமு இந்த ஊருக்கு வந்தாரோ அப்பெல்லாம் என்ன செய்வாராம், அவருக்கு டைம் ஒருவேளை நைட்டு தான் கிடைக்குமா இருக்கலாம். ஏன்னா நிக்கோதேமு குறிச்சு அறமொழி பைபிள்ல பாத்தீங்கன்னா காலத்திலே, அன்றே ஆரம்பத்திலே, இரவிலே அப்படின்னு தான் வந்திருக்கோம். ஏன் தெரியுமா? அவர் நைட்டு தான் அவருக்கு ஃப்ரீ. அவர் பெரிய ஒரு அதிகாரி, ஒரு பெரிய ஆபீசர். அந்த நேரத்திலையும் இவர் வந்து இயேசுப்பா கிட்ட என்ன செஞ்சாரு? போய் பேசி நிறைய இயேசுப்பாவுடைய அனுபவங்களை கேட்டது மாத்திரம் இல்ல, தன்னை இயேசுப்பாவுக்கு என்ன செஞ்சாரு? அர்ப்பணிச்சாரு. ஒண்ணு சரியா? உன் வாழ்க்கையில நீ அர்ப்பணிப்பியா அவருடைய அன்புக்காக? இந்த உலக காரியங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. உண்மையா? உண்மையா தம்பி? உண்மையா? இந்த தங்கச்சிமா நல்லா கவனிச்சுக்கோ. இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே நிரந்தரமே கிடையாது. தேவனுடைய அன்பு மட்டும்தான். அது யாரு? பெரிய அதிகாரியா இருந்த இந்த நிக்கோதேமனை கண்டுகிட்டார். ஒண்ணு அவர் அதனால தன்னுடைய வாழ்க்கையை யாருக்காக அர்ப்பணிச்சாரு? இயேசுக்காக அவர் அர்ப்பணிச்சாரு. நீங்க பின்னால வாசிங்கன்னா அவருடைய சீஷன்ல இவரும் ஒருத்தர் தான். நிக்கோதேமு வந்து அவருடைய சீஷன்ல இவரும் ஒருத்தர் தான். அடுத்து பாத்தீங்கன்னா 2வது காரியம் அதே யோவான் சுவிசேஷம் தான். நான் பிரசங்கம் பண்ணல, அதனாலதான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு 7வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. இந்த நிக்கோதேமு அண்ணனை பத்தி சொல்றேன். கடைசியில பாருங்க 50வது வசனம். ஜனவாசிங்க சத்தமா தங்கச்சி ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாமா என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். பாத்தீங்களா? நிக்கோதேமு இயேசுப்பா கிட்ட வந்தாரு. அவருடைய அன்பை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய போதனைகளை என்ன செஞ்சுக்கிட்டாரு? தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த இடத்துல பாருங்க, இயேசுப்பாவை சிலுவையில் அறையணும். இந்த பரிசேயர்கள் பொறாமப்பட்டு இயேசுப்பாவை சிலுவையில் அறையணும், இவன் வந்து என்ன செய்யறான், தவறான உபதேசம் பண்றான் அப்படின்னு இயேசுப்பாவை அவதூறா பேசினாங்க. அதனால ஆக்கினைக்கு இவருக்கு என்ன செய்யணும்? சிலுவை என்கின்ற மரணத்தை கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சு திட்டமிட்டாங்க. அந்த இடத்துல யாருமே பேசல. பிளாத்துக்கிட்ட யாராவது பேச முடியுமா? அவர் யாரு? பெரிய ராஜா. இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க. நம்மளுடைய சிஎம் யாரு? அவங்ககிட்ட போய் டைரக்டா போய் உங்களால பேச முடியுமா? முடியாது. இல்ல ஒரு சட்டம் தான் நம்ம ஊர்ல போட்டா நம்ம ஒரு ஆளால போய் அதை என்ன செய்ய முடியாது, எதிர்த்து பேச முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு நாட்கள்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இங்க உள்ள சிச்சுவேஷன். ஆனா இவரு ஒரு பரிசேயர். நீங்க 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நிக்கோதேமு அண்ணனை குறிச்சு அவர் யாரு, எப்படி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இவர் ஒரு பெரிய பரிசேயன். அது மட்டுமல்ல, சனகரிப்பு அப்படிங்கிற நீதிமன்ற அந்த சங்கத்தினுடைய தலைவர்ல இவரும் ஒருத்தர், உறுப்பினர்கள் இவரும் ஒருத்தர். சரியா? அதனாலதான் இந்த இடத்துல இவர் பேசுறாரு பாருங்க. அவருடைய செய்திகளை அறிந்திருப்பதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குள்ளாக்கலாமா என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லி இருக்கிறதா? ஒருத்தருடைய செயலை நம்ம அறியாம நம்ம நிறைய நேரம் நம்ம கூட அப்படிதான் ஒருத்தங்களை புரிஞ்சிக்கவே அவங்களை நம்ம என்ன செஞ்சிடறோம்? தப்பா பேச மாட்டேங்கிறாங்க. பேசுறீங்க, பேச மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல, அப்ப நீங்க என்ன செய்வீங்க? சொல்ல மாட்டீங்க. ஒருத்தரை நம்ம பிடிக்கலன்னா நம்ம என்னன்னாலும் பேசுவோம், அப்படிதானே? அதே மாதிரி தான் இந்த இடத்துல பரிசேயர்கள் பேசினாங்க. ஆனா இந்த அண்ணன் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த இடத்துல அவங்க சாட்சி சொன்னாங்க. யாரை குறிச்சு? இயேசுவோடைய வாழ்க்கை, அவருடைய நடத்தையை குறிச்சு, அவரை
அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. இதே மாதிரி தான் பேதுரு அண்ணனை குறிச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படிதானே? பேதுரு தெரியும், நல்ல மனுஷன், துருதுருன்னு இருப்பாரு. ஏசப்பா சொல்லது முன்னாடி என்ன செய்வாரு? சொல்லுங்க, காரியத்தை செய்து முடிச்சிருவாரு. ஏன்னா அவர் அவ்வளவு ஒரு போல்டு பேதுரு அண்ணன். ஆனா அவர் ஏசப்பா சொன்னாங்க, நீ சேவல் கூவதுக்கு முன்னாடி எத்தனை தடவை மறந்தளிப்ப? ஆமா, தம்பி சூப்பர். 3 தடவை என்ன செய்வேன்? மறந்தளிப்பேன்னு சொன்னாங்க. அவன் சொன்னான், நான் எப்படி அவங்க மறந்தளிப்பேன்? நம்ம கூட அப்படிதானே? உண்மையா நீங்க கூட அப்படிதானே? இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க, நீ சொல்லுவ, ஆண்டவரே இன்னைக்கு இந்த வசனத்தின்படி நான் வாழையை ஒப்பு கொடுக்கேன், இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், நான் என்ன நினைச்சுவேன். எனக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஒருவேளை நீ பரீட்சையில ஃபெயில் ஆகணுங்கிற நிலையில இருந்திருப்ப. ஏசப்பா நீ பாஸ் ஆகி இருக்கலாம், ஜோம் பண்ணியிருப்ப, பாஸ் ஆகி இருக்கலாம், ஜஸ்ட்ல நின்றுப்ப. நீ சொல்ற, ஏசப்பா நீங்க எனக்கு இதெல்லாம் செஞ்சீங்களா, நான் அதனால சண்டே ஸ்கூல் எடுக்கேன், நான் இல்லைன்னா வீக்லிஸ் எடுக்கேன், இல்லை நான் ஏதாவது ஒண்ணு உங்களுக்காக நினைச்சுவேன், ஏசப்பா பத்தி நான் சொல்லாம இருக்கவே மாட்டேன் அப்படின்னு நீ மார்க்கு தட்டி இருப்ப. ஆனா சொல்லுங்க, வெளியில போன உடனே இந்த பேதுரு அண்ணனை போலதான் மறுதளிச்சிருப்போம். இல்லையா? இல்லையா? நீங்க யாரையும் பார்க்காதீங்க, அடுத்தவங்களை பக்கத்துல உள்ளவங்களை பார்க்காதீங்க. உங்க கூட ஏசப்பா பேசினா நீங்க உங்க மனசாட்சிக்குள்ள நீங்க கேட்டு பாருங்க, நீங்க சாட்சியா இருந்தீங்களா? நிக்கோதேம் அண்ணே சாட்சியா இருந்தாரா? ரெண்டாவது முதல்ல என்ன செஞ்சாரு? அம்மா மாதிரிலாம் சொல்லக்கூடாது, தங்கச்சி மாதிரி தம்பி மாதிரி மட்டும்தான் என்ன பேசணும். சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்ன செஞ்சாரு நிக்கோதேம் அண்ணே? அர்ப்பணிச்சாரு. நிக்கோதேம் அண்ணே என்ன செஞ்சாரு? முதல்ல அர்ப்பணிச்சாரு. ரெண்டாவது என்ன பண்ணாரு? சாட்சி சொன்னார். ரெண்டாவது சாட்சி சொன்னார். கடைசியில ஒரே ஒரு காரியம் சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம்? ஜோம் பண்ண போறோம். இப்போ இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. பைபிளை திருப்புங்க. நிறைய நேரம் வீட்லயே பைபிள் அப்படியே ஒரு ஓரத்திலேயே இருக்கு, புதுசாவே அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம பைபிள் எப்போதும் என்ன செஞ்சிருக்கணும்? பழசா இருக்கணும். சரியா? யோவான் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதுல கடைசியில பாருங்க, 38ஆம் வசனத்துல இருந்து யாராவது வாசிங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் தம்பி, தங்கச்சி. அதாவது எவைகளுக்கு பின்பு ஏசப்பாவை சிலுவையில எதுக்காக அடிச்சாங்க? உனக்காக, எனக்காக, நம்ம செஞ்ச மீறுதலுக்காக, பாவத்துக்காக சிலுவையில அடிச்சாச்சு. இப்போ அவருடைய சிலுவையில சொன்ன 7 வார்த்தையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. முடிஞ்சது எல்லாமே, ஜீவனும் விட்டாச்சு. இந்த நேரத்துல தான் இங்க யாரு வாரா? தங்கச்சி. பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொள்ள போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்து ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே யார் வந்தா? ஆமா, நீங்க மறக்க மாட்டீங்கல்ல. நைட் யார் இயேசுவை இரவு போய் பார்த்தது யாரு? சரி, அது நிக்கோதேம். அப்படிதானே? இங்க பாத்தீங்களா, அவருக்கு அடமொழி. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே இயேசுவின் இடத்தில் வந்திருந்த நிக்கோதேம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல இங்க பாருங்க, இதுல என்ன நடக்குது? இயேசுவை இறந்து போயாச்சு. இனி அவரை எடுத்து அடக்கம் பண்ணதுக்கு யாருமே இல்ல. சீஷர்கள் கூட இருந்தாங்க. ஆமாப்பா சோத்திரம்ப்பா சொன்னவங்க எங்க? காணும். கூடதான் இருந்தாங்க. நீங்க சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்க விட்டு போவானே சொன்ன பேதுருவை காணோம். இயேசு கூட இருந்த அன்பான சீஷன் மார்பிலே சாஞ்சிட்டே இருப்பாராம், அவரையும் காணோம். ரகசிய சீஷன் தான் யாரு தெரியுமா? யாரு? நிக்கோதேம். இப்பதான் வாசிக்கீங்க, யோசேப்பு. அப்போ இந்த யோசேப்பு வந்து என்ன செய்யறாரு? இயேசுவோட சடலத்தை யார்கிட்ட டிக்கெட் வாங்குறாரு? பிலாத்துட்ட கேட்கிறாரு, வாங்குறாரு. யார் வராரு?
ஏசப்பாவுக்கு நன்றி உள்ளவரா இருந்தாரா? என்ன பண்ணாரு? அவருடைய உடம்ப வாங்கி அதுக்கு என்னெல்லாம் செய்யணும், யூதர்கள் முறைமைப்படி என்ன பண்ணுவாங்க? அதற்கு வாசிங்க தங்கச்சி, கடைசி 39வது வசனத்துல வாசிங்க. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரி இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு வெள்ளை கோலமும் கரிய கோலமும் கலந்த ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். எத்தனை ராத்தல் கொண்டு வந்தாரு? 100 ராத்தல். நான் உன்னை நீ காசு கொடுக்கணும்னு நான் சொல்லல. ஏசப்பாவுக்கு நன்றியா இருப்பீங்களா? நன்றியா இருப்பீங்களா? இனி இது வரைக்கும் இருக்கலக்கா, நான் இனி இது வரைக்கும் நான் என் விருப்பப்படிதான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு இருந்து நீங்க இந்த நிக்கோதேமு அண்ணன மாதிரி நீங்க என்ன செய்ய போறீங்க? நன்றி உள்ளவங்களா இருக்க போறீங்க. இருக்கலாமா? நம்ம எல்லாரும் எழுப்பாதமா இருப்போம். ஏசப்பாட்ட நீங்க சொல்ல போறீங்க, ஏசப்பா நானும் இந்த நிக்கோதேமு அண்ணனை போல அர்ப்பணிக்க போறேன். 2வது என்னது? சாட்சி சொல்ல போறேன். 3வது என்ன செய்ய போறேன்? நன்றி உள்ளவனா இருக்க போறேன்.